சார் நெல்லி மரம் வீட்ல வளர்க்கக்கூடாது சார். ம். தோட்டத்துல வளர்த்துக்கலாம். அதுல எந்த தவறுமே கிடையாது. வேற என்ன விஷயம்னா, ஒரு வீட்ல செடிகள் ம். இப்போ மரம் வந்து எப்படி பேசுதோ, அதே மாரி செடிகளும் பேசும் சார். ஓகே. இப்ப நெறைய பேர் வீட்லலாம் இப்போ உதாரணமா அந்த செடி கொடிகள் பரவ விடுவாங்க சார். ம். அது மிகப்பெரிய தவறு சார். ம். ம். என்னன்னா, இந்த நித்திய மல்லி வளர்க்கறது, அதுக்கப்புறம் வெத்தலைகள்லாம் வளர்ப்பாங்க சார். ம். இந்த வெத்தல வந்து நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது தோட்டம் இருந்தா தோட்டத்துல வளர்த்துக்கலாம். இப்ப நம்ம வீட்ல வளர்க்குறேன் அப்டின்னா, அந்த வெத்தலை என்பது கால்சியம் சார். ம். நான் எப்படி பார்க்குறேன் அப்டின்னா, அத வந்து சூரியன், சனி காம்பினேஷன்ல பார்க்குறேன். இப்ப யார் வீட்லலாம் நீங்க வீட்ல நமக்கு இருக்கிறதே 800 ஸ்கொயர் ஃபீட்டு. அதுல போய் நான் வெத்தல செடிய பரவ விடுறேன். அ மணி பிளான்ட்ட பரவ விடுறேன் அப்டின்னா, வெத்தல யார் வீட்லலாம் வளர்க்குறாங்களோ, அவங்க வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, கால்ல அடிபடுது சார். ஓ! அந்த ப்ராப்ளத்த நான் வந்து ரிசர்ச்சா பார்க்குறேன். அப்போ நீ உன்னுடைய காட்டுல வளர்த்துக்கோ. இல்லன்னா உங்களுடைய தோட்டத்துல வளர்த்துக்கங்க. மணி பிளான்ட் கூட உங்க தோட்டத்துல வளர்த்துங்க. அதுக்கும் மணி பிளான்ட் வச்சா பணம் வருமான்னா, அது வந்து ஒரு அம்புக்கான விஷயம்.